மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி 24,250க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து புல்லிஷாக இருக்கு. நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.8% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்து அது தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பைன்னு சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படி எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு மைல்டு புல்லிஷாக இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி ஹைலி புல்லிஷாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் வரும்போது, டெக்னிக்கல் பிரேக் அவுட் வரும்போது பேட்டர்னில் தான் தெரியும் உங்களுக்கு. பட் நான் கிளியராக சொல்லிட்டேன். நிஃப்டி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய பாயிண்ட் வந்து 25,500 வந்து நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இன்பிட்வீன் வந்து இதோட மார்க்கெட் வந்து திரும்பாமல் நடுவில் 25,500லேருந்து 25,900 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நடுவில்லாம் இங்கே திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் தான். இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அப்சைட் இஸ் வெரி மச் லிமிட்டட் இல்லைங்களா? ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்ததுன்னா பண்ணி நீங்கள் பை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லாட்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து இந்த எஸ்ஐபியில் போட்டு நீங்கள் பண்ணுறவங்க தாராளமாக வந்து என்ன ப்ரைஸில் பற்றிலாம் கவலைப்படாமல் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நிச்சயம் வந்து புட் சைடில் ரொம்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க புட் ஆப்ஷன் பை வாங்குறதுக்கு. நன்றி, வணக்கம்.